ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பயோ 360 தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப பிடிச்ச கேஸ் யார், அதாவது ஹீமோக்ளோபின், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த கேஸ்லாம் எப்போ வந்து பைண்ட் ஆகும் சரிங்களா. அது இல்லாமல் இந்த போர்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட 12 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நான் டீச் பண்ண போகிற போர்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 12 மார்க்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ கடைசி வரைக்கும் வந்து வீடியோவை பாருங்கள். ஹீமோக்ளோபின் கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகணும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாடியில் உள்ள கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய பிளேசஸ். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா லங்ஸ், அதாவது லங்ஸில் ஆல்வியோலைக்கும் கேபிலரிஸ்க்கும் பிட்வீனில் வந்து நடக்கும். இன்னொன்று வந்து பாடி டிஷ்யூஸில், அங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்ஸுக்கும் கேபிலரிஸ்க்கும் பிட்வீனில் வந்து நடக்கும். ஸோ ஹீமோக்ளோபின் கார்பன் டை ஆக்சைடு பைண்டிங் வந்து பாடி டிஷ்யூஸ் அந்த ரீஜனில் தான் வந்து நடக்கும். அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. சரி வாங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹை partial pressure of carbon dioxide, low partial pressure of oxygen, higher H+ ions concentration, அதுக்கப்புறம் high temperature. இந்த கண்டிஷன்ஸ் எப்படி அந்த இடத்துல வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது செல்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, செல்லுலார் ரெஸ்பிரேஷன், அதாவது குளுக்கோஸை ஆக்சிஜன் வச்சு பிரேக் டவுன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆக்சிஜன் வந்து அங்கே யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்குது. அதனால ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட பார்ஷியல் ப்ரெஷர் அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பிரேக் டவுனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்ஸ் கிட்டே இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறைய ரிலீஸ் ஆகிட்ருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது அது எக்ஸிபிட் பண்ணுற ப்ரெஷரோட அளவும் வந்து அதிகமாகும். ஸோ ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ செல் தன்னோட ஃபங்க்ஷனை வந்து பண்ணிகிட்ருக்கும்போது அதோட எனர்ஜி வந்து ஹீட்டாக வந்து வெளியில் வரும். ஸோ அதனால தான் வந்து அந்த ரீஜனில் வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து இருக்குது. அதாவது கார்பன் டை ஆக்சைடு ஹீமோக்ளோபின்னு சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கார்பமினோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து போர்ஸ் எஃபெக்ட். அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது என்ன அப்படின்னா, அங்கே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கிறனால ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா, தாங்கிட்ட இருக்கிற ஆக்சிஜனை வந்து வெளியில் டிஷ்யூஸ்க்கு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட இது பைண்ட் ஆகி கார்பமினோ ஹீமோக்ளோபினை வந்து ஃபார்ம் பண்ணிடும். நம்ம புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் டிசோசியேஷன் கர்வ்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஆக்சிஜன் டிசோசியேஷனுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால் இதான்ப்பா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகி ஆக்சி ஹீமோக்ளோபினை வந்து ஃபார்ம் பண்ணும். இது எங்கே நடக்கும் அப்படின்னா ஆல்வியோலை ஆஃப் லங்ஸ் சரிங்களா. இதுக்கு கண்டிஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஹை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, லெஸ்ஸர் H+ அயான்ஸ் கான்சன்ட்ரேஷன், லோயர் டெம்பரேச்சர். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதோட பார்ஷியல் ப்ரெஷரும் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கும். மீன்வேல் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடோட பார்ஷியல் ப்ரெஷர் வந்து அங்கே கம்மியாக இருக்கும் சரிங்களா. அதே தான் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஹால்டைன்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒன்று நடக்கும். அதாவது என்ன அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த ஹீமோக்ளோபின் என்ன பண்ணும் அப்படின்னா தாங்கிட்டே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு விட்டுட்டு அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து வாங்கி வச்சுக்கிறோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினுக்கு வந்து கார்பன் மோனாக்சைடை தான் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். அதாவது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடை காட்டிலும் ஹீமோக்ளோபினோட அஃபினிட்டி வந்து கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 to 250 டைம்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும் சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கார்பன் மோனாக்சைடு ரெண்டும் வந்து சேர்ந்துச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பாக்சி ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். பொதுவாகவே கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் வந்து கம்மியான அளவில் தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது அதிகமாகும். அது என்ன டயத்துலன்னு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங், அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து வெளியில் வர்றது, அடுத்து வந்து சிம்னிஸ் சரிங்களா. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டு இதெல்லாம் வந்து எரிக்கிறோம் இல்லையா, அந்த டயத்தில் கூட வெளியில் வரலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மோக்கிங் மட்டும்தான் இப்போதைக்கு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸில் இது கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு அது மட்டும்தான் இருக்குது. மிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிட்டட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த ஹீமோக்ளோபின் கார்பன் மோனாக்சைடு இதோட பைண்டிங் அதோட எஃபெக்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். அதாவது காக்கி சட்டை அப்படிங்கிற படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாங்களே, அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நார்த் இந்தியன் பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு நெபுலைசரில் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து அவனுக்கு பிரெயின் டெட் ஆகிருக்கும். அதை வச்சு வந்து அவங்க ஆர்கன் டொனேஷன் ஸ்கேம் வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ இதுலேருந்து அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலயமா வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது கார்பன் மோனாக்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆகி ஒரு ஸ்டேபிள்
காம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணணும். அதாவது கார்பாக்சி ஹீமோகுளோபின் இது வந்து பிரியவே பிரியாது. சரிங்களா? அதனால ஹீமோகுளோபினுக்கு ஆக்சிஜனோட பைண்ட் ஆகிற கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சு போயிருக்கும். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளையே வந்து இருந்திருக்காது. சரிங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க நெபுலைசரில் என்ன கொடுத்துருப்பாங்க, கார்பன் மோனாக்சைடு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளையே வந்து இருக்காது. ஸோ 8 மினிட்ஸ்க்கு மேலே பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரெயின் டெட் வந்து ஆயிருக்கும். சரிங்களா? இதுலேருந்து உங்களுக்கு இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பயோ 360 தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.